முன்னைய காலகட்டங்களில் மறைமுகமாக ஸ்ரீதரன் சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார். ஏன்னா சில கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விடுறது அல்லது சில கூட்டங்களுக்கு இவர்கள் அழைக்காமல் விடுறது. சாணக்கியன் அவர்கள் ஒரு பொது ஊடக சந்திப்பில் பேசுகின்ற பொழுது சில விஷயங்களை கட்சி சார்ந்த விமர்சனங்களை ஸ்ரீதரன் அப்பட்டமாக பொது வழிகளில் சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த பாராளுமன்ற குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் அதில் கலந்து கொள்ளுதல் இல்லை. ஒரு கடிதம் ஒன்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. யாரால் என்றால் தலைவர் சிவஞானம் அவர்களால். அவற்றை தவிர்த்து 2 விடயங்களை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த தலைவர் தெரிவு தொடர்பான விமர்சனங்களையும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த நேர்காணலில் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு பற்றி அரசியல் குழுவில் ஆராயப்பட்டதன் பின்னரே அதில் எமது பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அம்மா ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக குறிப்பிட்டார்கள். அவரும் கொழும்பில் இருக்கல. அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கும் குடும்பத்தினர் யார் என்று பார்த்தார்கள். மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட முடியாது, அதனால் தான் என்ற பெயரை போட்டார்கள். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழரசு கட்சிக்குள்ள சில பிளவுகள் இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ரீதரன் அணியினர், சுமந்திரன் அணியினர் என்கிற நிலைப்பாடு இருக்கின்றது என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இப்பொழுது அந்த பிளவு என்றது கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கின்றே சொல்லணும். ஏனென்றால் முன்னைய காலகட்டங்களில் மறைமுகமாக ஸ்ரீதரன் சில நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தியிருந்தார். ஏன்னா சில கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் விடுறது அல்லது சில கூட்டங்களுக்கு இவர்கள் அழைக்காமல் விடுறது அல்லது சில இடங்களில் மறைமுகமாக கட்சி சார்ந்த சிலரை விமர்சிச்சிருந்தார். ஒரு சில காலப்பகுதிக்கு பிறகு நேரடியாகவே சுமந்திரனை விமர்சிக்கிற ஒரு பாணியை கொண்டிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதற்கு பிறகான காலகட்டத்தில், அதற்கு பிறகு ஒரு சில காலகட்டத்தில் இந்த தனிநபர்களை விடுத்து கட்சியினுடைய போக்கை, தற்போதைய போக்கை, கட்சியை அவர் நேரடியாக விமர்சிக்காமல் கட்சியினுடைய தற்போதைய போக்கை விமர்சிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்கான எதிரலைகள் அல்லது எதிர்வினைகளையும் கட்சி சார்பாக தொடர்ந்து விமர்சித்து கொண்டே வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்று தெரிவித்திருந்தார். அதில் இந்த 6 தமிழ் கட்சிகளினுடைய கூட்டணி சார்ந்த விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார். பெரிய அளவில் இது கட்சிக்குள்ள பேசப்படவில்லை என்றும், அதாவது சரியான ரீதியில் இதற்கான முன்னாய்த்தங்கள் அல்லது கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவில்லை என்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் இந்த அரசியலமைப்பு சார்ந்த விமர்சனங்கள் என்று பல விடயங்கள் அவர் கொஞ்சம் விமர்சனமாக முன்வைத்திருந்தார். அதற்கு பிறகான எதிர்வினைகள் தமிழரசு கட்சியிலிருந்து எப்படி வந்தேன்டா, சாணக்கியன் அவர்கள் ஒரு பொது ஊடக சந்திப்பில் பேசுகின்ற பொழுது சில விஷயங்களை கட்சி சார்ந்த விமர்சனங்களை ஸ்ரீதரன் அப்பட்டமாக பொது வழிகளில் சொல்லி கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் கட்சியில் ஆராய்ந்து நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார்கள். இதற்கு முன்னர் கூட ஒரு முக்கியமான அரச பணி ஒன்றுக்கு இராணுவத்தின் முன்னை நாள்களில் இருந்த ஒருவரை நியமித்தல் சம்பந்தமான விடயத்தில் அதற்கு அரசாங்கத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஸ்ரீதரன் எடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் ஸ்ரீதரனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டதை காணக்கூடியமாக இருந்தது. குறிப்பாக இது ஒரு இராணுவ மயமாக்கல் என்கின்ற ஒரு பதம் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அங்கே அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்றார் என்கின்ற ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டதை காணக்கூடியமாக இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு பாராளுமன்ற குழு தலைவர் என்கின்ற பதவி ஸ்ரீதரன்கிட்ட இருந்து சாணக்கியன் அவர்கள்ட்ட போகிறது ஒரு பெரிய விமர்சனமாக பேசப்பட்டது. அதற்கு பிறகு இந்த பாராளுமன்ற குழு கூட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் அதில் கலந்து கொள்ளுதல் இல்லை அல்லது ஸ்ரீதரனுக்கான சில அழைப்புகள் மேற்கொண்டாலும் கலந்து கொள்வதில்லை, ஒரு பக்கத்தில் அழைப்புகளை மேற்கொள்ளப்படுவதில்லை என்கின்ற இருவேறுபட்ட கருத்து நிலைப்பாடுகள் அவர்களுடைய கட்சிக்குள்ளேயே இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஒரு சிக்கல் தன்மையுள்ளதான் இப்போ தமிழரசு கட்சி இருக்கின்றது. ஒன்று நீதிமன்ற வழக்குகளின் அடிப்படையில் ஒரு சிக்கல் நிலைமையில் இருக்கின்றது என்ற ஒரு அடிப்படை, இன்னொன்று இந்த தலைவர் தெரிவு சார்ந்த விஷயங்களில் இன்னொரு வகையில் சிக்கல் நிலைமைகள் இருக்கின்ற ஒரு அடிப்படையில் இந்த தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் அண்மை காலமாக எழுந்து வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் இந்த விஷயங்கள் இந்த தனியார் ஊடகங்களில் கொடுக்கின்ற நேர்காணல்களில் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லுகின்ற விமர்சனங்கள், முன்வைக்கின்ற விமர்சனங்கள் சார்ந்து ஒரு கடிதம் ஒன்று ஸ்ரீதரன் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. யாரால் என்றால் தலைவர் சிவஞானம் அவர்களால். அதில் ஒரு அறிவுறுத்தல் ஒன்றையும் அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் 2026 8 2 அன்று பொதுச் செயலாளர் மற்றும் அரசியல் குழு உறுப்பினர்கள் ஆகியோரை மேற்கோள் காட்டி
பதிவிட்ட விடயம் தொடர்பில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்ற அடிப்படையில் அந்த கடிதம் தொடர்ந்து வருது. தாங்கள் தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்டுள்ள பல விடயங்கள் நீதிமன்ற வழக்குடன் தொடர்புடையது என்பதால் அவற்றை தவிர்த்து 2 விடயங்களை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த தலைவர் தெரிவு தொடர்பான விமர்சனங்களையும் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த நேர்காணலில் தெரிவித்திருந்தார். எப்படியான தலைவர் தெரிவு அங்கு நடைபெற்றிருந்தது என்றதையும், அதற்கு பிறகு அதை ஏன் வழக்காக வந்தது என்ற விஷயத்தையும், குறிப்பாக இந்த தலைவர் தெரிவு நடைபெற்றதற்கும் இந்த வழக்கு நடைபெற்றதற்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தான் இருந்தது. ஆக இதிலிருந்து என்ன முடிவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்டா, ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் முடிவாகிவிட்டது. அதாவது தலைவர் தெரிவை குழப்போனும், உடனடியாக இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் என்றது சுமந்திரன் தலைமையிலால ஏற்கனவே இது முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம்தான். அது பிறகு அவர்கள் முன்மொழியப்பட்ட மாதிரியோ அல்லது அவர்கள் முதல் பிளான் போட்ட மாதிரியோ நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடைபுகு மனுதாரர்களின் சேர்க்கை என்றதும் சம்பந்தனோடு தான் இருக்கின்றது. இடைபுகு மனுதாரர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் குறிப்பாக ஜீவானந்தம் போன்றவர்கள் ஸ்ரீதரன் சார்பானவர்கள் என்ற விஷயம் முதல் பேசப்பட்டது. ஆனால் ஸ்ரீதரன் சொல்கின்ற பொழுது அவர் பிறகு சுமந்திரனோடு தான் அணுகியிருந்தார். குறிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்த பிறகு குறிப்பிட்ட ஒரு முதலாளி இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார், ஹோட்டல், அவருடைய ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கின்ற பல விஷயங்களும் முன்வைத்திருந்தார். அவர் இந்த விடயம், இந்த தலைவர் தெரிவு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நீதிமன்ற வழக்கோடு சம்பந்தப்பட்டதால அதை இதில் பேசவில்லை என்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு தொடர்ந்துமே இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி சார்ந்து அவர் சொன்ன விமர்சனங்களை அதில் முன்வைக்கின்றார். தாங்கள் தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்டுள்ள பல விடயங்கள் நீதிமன்ற வழக்குடன் தொடர்புடையது என்பதால் அவற்றை தவிர்த்து விட்டு 2 விடயங்களை மட்டும் நாங்கள் சொல்கிறோம். முதலில் தாங்கள் மனோ கணேசனிடமிருந்து பெற்றது ஒரு எண்ணக்கரு பத்திரம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. 2023 நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வவுனியாவில் நடந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டதாக நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள். ஆனால் அதில் நான் கலந்து கொள்ளவில்லை என்ற விஷயத்தை தெரிவித்துட்டு, பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு பற்றி அரசியல் குழுவில் ஆராயப்பட்டதன் பின்னரே அதில் எமது பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தனிப்பட்ட காரணங்களால் நான் கலந்து கொள்ளாவிட்டாலும் விவரங்கள் எனக்கு தெரிவிக்கப்பட்டே வந்தன. நீங்கள் குறிப்பிட்டது போல எந்த ஒரு வரைவு ஆவணமும் உருவாக்கப்படவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரியும் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். சில விஷயங்கள் தன்னிச்சையாக நடக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தை ஸ்ரீதரன் அந்த ஊடகங்களில் பதிவு செய்திருந்தார். குறிப்பிட்ட சில தனியார் ஊடகங்களில் பதிவு செஞ்சிருந்தார். அதற்கு பதிலாகத்தான் அவர் இந்த ஆவணம் சார்ந்த விஷயத்தையும் முடிவு கலந்துரையாடலின் பின்னர் தான் எடுக்கப்பட்டது, அது தலைவருக்கும் அறிவுறுத்தப்பட்டது என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். பல விடயங்களில் ஒன்றில் நீங்கள் என்னிடம் விசாரிப்பது அல்லது நான் உங்களிடம் தெரிவிக்கும் முறை எம்மால் பின்பற்றப்பட்டு வந்தன. அப்படி இருக்கும்போது இது பற்றி பொது வெளியில் கருத்து தெரிவிக்கும் முன்பு என்னிடம் விசாரித்திருந்தால் மக்கள் மத்தியில் இதிலும் கட்சிக்குள் பிளவு இருக்கின்றது என்கின்ற கருத்து ஏற்பட வாய்ப்பு இருந்திருக்கின்றது. அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் மூலமாக அந்த வாய்ப்பு மக்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதவிகளில் இருப்பவர்களும் அதனூடாக தேர்தல் மூலம் பதவி வகிக்கும் நாம் எல்லோரும் கட்சியின் பாதுகாவலர்கள் மற்றும் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் ஆவோம் என்பதை சகலரும் கட்டாயமாக மனதில் கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களை அவர் தெரிவித்திருக்கார். கிட்டத்தட்ட இந்த வசனத்தை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். பல விடயங்களில் ஒன்றில் நீங்கள் என்னிடம் விசாரிப்பது அல்லது நான் உங்களுக்கு தெரிவிக்கும் முறை எம்மால் பின்பற்றப்பட்டு வந்தன. இதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு விடயத்தை ஒரு கட்சியில பொது வழியில முன்வைக்கணும்னா, தனிப்பட்ட காரணங்களை தவிர்த்து கட்சி சார்ந்த விஷயங்களை முன்வைக்கணும்னா ஒரு கலந்துரையாடல் நடக்கும். அந்த கலந்துரையாடலை பெரும்பாலும் முக்கியஸ்தர்கள் எல்லாருமே கலந்து கொள்வது வளமை. முன்னைய நாள்களில் கூட அப்படித்தான் நடந்திருக்கின்றது. இதற்கு முதல் சம்பந்தன் இருக்கின்ற பொழுதோ, மாவை சேனாதிராஜா அவர்கள் இருக்கின்ற பொழுதோ ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும். அதில் கலவரங்கள் குழப்பங்கள் நடக்கிறது வேறு விஷயம். ஆனால் முக்கியஸ்தர்கள் எல்லாரும் பெரும்பாலும் கலந்து கொள்வார்கள். 2 குழுவாக பிரிந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சில காலங்களாக. அது சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இருந்தாலும் கலந்து கொள்வார்கள். ஆனால் இதில் பாருங்கோ, பல விடயங்களில் ஒன்றில் நீங்கள் என்னிடம் விசாரிப்பது அல்லது நான் உங்களுக்கு தெரிவிக்கும் முறை என்றால் இருவருமே தனிப்பட்ட ரீதியில தான் உரையாடி கொண்டிருக்கின்றார்களோ என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது ஸ்ரீதரன் சில கூட்டங்களில் கலந்து கொள்ளாம தலைவர் பதில் தலைவர் அல்லது தலைவருடைய கேட்டு தெரிஞ்சு கொள்றது, தலைவரும் சில விஷயங்களை ஸ்ரீதரனுக்கு அறிவுறுத்துறது என்ற மாதிரி எதற்காக ஸ்ரீதரன் இந்த விஷயங்கள் எல்லாம் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார் என்கின்ற ஒரு விமர்சனம் பெரிய அளவில் எழுந்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் கூட பொது வழிகளில் பிரிந்திருந்து கட்சி சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கை ஏற்படும் என்றது வளமைதான். அதற்கு ஒரு பதிலாகத்தான் இது அமைந்திருந்தது. இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது முழுமையாக இந்த கட்சியில் இப்போ இருக்கிற ஒரு நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தெளிவாக எல்லா விடயங்களையும் பொது வழிகளில் அறிவிக்கணும்.
இப்படி கட்சியில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 கட்சிகளுடைய கூட்டு சம்பந்தமாக இந்தந்த நிலைப்பாடுகளை தான் வெளிப்படுத்துகிறோம் என்ற விமர்சனங்களை தெளிவாக அறிவித்தால் ஒரு மக்களுக்கு ஒரு தெளிவுத்தன்மை ஒன்று இருக்கும். ஏன்னா திடீரென்று 6 தமிழ் கட்சிகளின் கூட்டம் அறிவிச்சா இவர்கள் தேர்தலில் ஒன்றா தான் நிற்க போயிட்டா அது வாய்ப்பில்லை. பெரும்பாலும் பிரிந்து தான் இவர்கள் தேர்தலில் நிற்க வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அப்போ எங்களுடைய வேணாவாக்கால் சார்ந்து நாங்கள் யார்கிட்ட சொல்லணுமெண்டா தமிழரசு கட்சிகிட்ட தான் சொல்லணும். நாங்கள் மனோ கணேசன்கிட்டையோ அல்லது முஸ்லீம் கட்சிகள்கிட்டையோ இந்த விஷயங்களை தெரிவித்து பயனில்லை. எங்களோட விஷயங்களை நாங்கள் ஒரு கட்சியினூடாக சொல்லணும்னா தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்ந்த எங்கள் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளை தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விஷயங்களை இவர்கள் நேரடியாக மக்களோடு தொடர்பு கொண்டு கட்சி சார்ந்த விஷயங்களை அறிவித்தால் மக்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருக்காதுன்றதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் இனி வரும் காலங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வாறாக பேசப்பட போகின்றது என்பதனை. சரி, இது இவ்வாறு கேட்க இன்னொரு பெரிய விடயம் ஒன்று பேசுபொருளாக இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா, இந்த வசீம் தாஜின் கொலை என்றது பெரிய அளவு சிக்கல் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக ரக்பி வீரர்வான் வசீம் தாஜிதின். இப்போ ரக்பி வீரர் என்று ஏன் குறிப்பிட்டாண்டா, ஏற்கனவே இன்னொரு ரக்பி வீரர் இருக்கார், நாமல் ராஜபக்ச. ஆகவே இவர்களுக்கு இருக்கிற ஒரு முரண் நிலைமை தான். அடுத்தது தன்னை பெரிய அளவில் பிரதிநிதித்துவப்படுத்தணும் என்றதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட நபர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பெரும்பாலும் இந்த விஷயத்தில் நாமல் ராஜபக்ச தொடர்பு பட்டிருக்கலாம் அல்லது அதற்குரிய விசாரணைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களை நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு வரலாற்று பார்வையாக சில விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் நிறைய விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி ஆதாரங்கள் தெளிவாக இருந்தால் நீங்கள் தெளிவாகவே அதை ஊடகங்களில் பொது வழிகளில் பரப்பலாமே, ஏன் பரப்பே இல்லை என்ற கேள்வி எழுதுகிறார். ஏனைய நாடுகளில் இந்த விஷயம்தான் நடக்கும், நேரடியாகவே அதை பரப்புவார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏன் சரியான முறையில் அதை செய்ய இல்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே எல்லா சிசிடிவி ஆதாரங்களையும் ஊடகங்களில் வெளியிடணும் என்ற அவசியம் கூட இல்லை. என்றால் சில விசாரணைகளின் அடிப்படையில் சில ரகசியத்தன்மைகள் பேணப்படும் என்பதால் அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவர் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுக்களை அடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக இந்த தாஜிதின் கொலை ஜோசிதவில் தொடங்கினது. ஆனால் அந்த நேரத்தில் ஜோசித இலங்கையில் இல்லை. பின்னர் அம்மா ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு எடுத்ததாக குறிப்பிட்டார்கள். அவரும் கொழும்பில் இருக்கையில். அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கும் குடும்பத்தினர் யார் என்று பார்த்தார்கள். மஹிந்த ராஜபக்சவின் பெயரை குறிப்பிட முடியாது, அதனால் தான் என்ற பெயரை போட்டார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2015ஆம் ஆண்டில் எனக்கு நினைவிருக்கும் வகையில் ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட விடயம்தான் அம்மாவின் சிறிலிய சவிய சமூக சேவை அமைப்புக்கு சொந்தமான ஒரு ஜீப் வண்டி. இவர்களுடைய இந்த தாயாருடைய விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டது. ஒரு சமூக சேவை அல்லது ஒரு அறக்கட்டளை நிலையம் ஒன்றின் ஊடாக பெருமளவிலான ஊழல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சிஎஸ்என் தொலைக்காட்சி அலைவரிசையை சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அதுலேயும் இந்த ஜீப் வண்டி தான் முக்கியமான விடயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஒரு ஜீப் வண்டி ஒன்று தான் தாயிதின் காரை பின்தொடர்ந்ததாக சிசிடிவி காணொலிகள் வெளியாக இருந்த அந்த நம்பர் அதுகளை வைத்து பார்த்த பொழுது இது குறிப்பிட்ட அந்த அமைப்புக்கு சொந்தமானது என்றும் பேசப்பட்டிருந்தது. பின்னர் அந்த ஜீப் வண்டி கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த ஜீப் வண்டியின் நிறம் பலமுறை மாற்றப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நாட்டின் ஒவ்வொரு சம்பவம் தொடர்பாகவும் சிசிடிவி காட்சிகள் குறித்து பல நாடுகளிடம் அறிக்கை கூறப்பட்டது. சமீபத்திய வரலாற்றில் கடந்த 15 ஆண்டுகளாக அனைத்து சம்பவங்களும் சிசிடிவி காட்சிகளும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டன. இப்போது இந்த காட்சிகள் இருந்தால் யாரோ ஒருவர் பின்னால் துரத்தி சென்றார் என்று தெளிவாக சிசிடிவியில் இருந்தால் அரசாங்கத்துக்கோ அல்லது போலீசாருக்கோ இந்த காட்சிகளை தெளிவாக ஊடகங்களுக்கு முன்வைக்க முடியும். ஏன் செய்யவில்லை? எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை செய்யவில்லை. சமூக ஊடகங்களில் இந்த விடயத்தை பேசும்போது கூட சிசிடிவி காட்சிகள் சரியான முறையில் மக்களுக்கு போய் சேரலை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த விடயத்தில் இன்னொரு பக்கம் விரிகின்றது என்று பார்த்தீங்கன்னா, முன்னைய காலகட்டங்களில் இவர்களும் சில சிசிடிவி ஆதாரங்களை சொல்லியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த சாய்ந்தமருது பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சில எண்பு சீதளங்கள், அது மட்டும் இல்லாமல் சில சடலங்கள் சார்ந்து பேசுகின்ற பொழுது அதில் சாரா ஜாஸ்மினுடைய சடலமும் இருக்குன்னு சொல்லியிருந்தார் முன்னைய காலகட்டங்கள். ஆனால் இப்போ விசாரணையில் பார்க்க அந்த சாரா ஜாஸ்மினுடைய சடலம் அதுக்கு இல்லை என்று ஒரு போலீஸ் மாதிபர் சொல்கிறார். அப்போ இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டங்களில் இவர்களுடைய விசாரணைகளில் கூட குறைபாடுகள் இருந்திருக்கலாம். இந்த சிசிடிவி ஆதாரங்களை ஊடகங்களில் சொன்னார்கள் என்று சொன்ன விடயத்திலையும் குறைபாடுகள் இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆக இப்போ ஒரு விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார் இந்த வசீம் தாயிதின் விடயத்தில். ஏனென்றால் மீண்டும் இந்த வசீம் தாயிதின் விடயம் என்றது பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கின்றது. ஏற்கனவே இந்த விடயம் ஒரு
குறிப்பிட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது இந்த வசீம் தாயுதீன் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்கிற விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது. அதில் நாமல் ராஜபக்சனுடைய பெயரும் அடிபட்டதை காணக்கூடியமே இருக்கு. ஆகவே இப்படியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் இறுக்கமான சூழ்நிலை இருக்கின்றது. இது இவ்வாறு இருந்தாலும் கூட அடுத்த கட்டமான நகர்வுகள் பற்றி சிந்திக்கணும். ஏன்டா இப்போ கொஞ்சம் ராஜபக்சர்கள் இருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றதால தான் இந்த விமர்சனங்கள் வருதோ என்ற கேள்வி ஒன்று இருந்திருக்கின்றது. ஏனென்றால் ராஜபக்ச சார்பாக பார்க்கின்ற பொழுதும் இந்த ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய 5 வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறதால இந்த ராஜபக்சர்கள் சார்ந்த ஜோசிய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்சனுடைய ஊழல் வழக்குகளும் மீண்டும் வெளியில் எடுத்து புதிதாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்ற ஒரு பதட்ட நிலைமை ஒன்று எழுந்திருக்கின்றது. ஆக இதால கொஞ்சம் பதட்டத்துக்குள்ள தான் இவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதால தான் இந்த விமர்சனங்களை இந்த அரசாங்கம் நோக்கி வைக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அதே போல இந்த போலீஸ் மாதிபர் சார்ந்த விஷயத்தில் ஒரு விமர்சனம் ஒன்ற பொது வழியில் காரியவசம் அவர் சொல்லியிருந்தார். ஏண்டா எல்லா முன்னைய நாடுகளில் இருந்த எல்லா போலீஸ் மாதிபர்களும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றதாக சொல்லப்படுகின்ற இந்த தற்போதைய போலீஸ் மாதிபர் கூட அவரும் அடுத்த கட்டமாக இந்த விடயத்தில் என்ன நடக்க போகுது, பொதுமக்களால் அவர் அடிவாங்கப்பட்டு இறப்பாரோ என்ற ஒரு விடயத்தில் ஒரு கருத்தொன்றை பதிவு செய்திருந்தார். இந்த கருத்து இவ்வாறு இப்போ பார்க்கப்பட்ட ஒரு விசாரணைக்காக அவர் அழைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு கொலை அச்சுறுத்தல் மாதிரி தானே. அதாவது இவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் மக்களால் அவர் அடுத்த கட்டமாக தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவு விமர்சனத்தை உள்ளாக்கியிருந்தது. என்ன விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் என்றால், தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஏற்கனவே 3 போலீஸ் மாதிபர்கள் துரதிர்ஷ்டவசமான நிலையை சந்தித்துள்ளனர். எனவே தற்போதைய போலீஸ் மாதிபர் அரசாங்கத்துக்கு சேவை செய்யாமல் நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். பொதுமக்களால் வீதியில் வைத்து அடித்துக் கொள்ளப்பட்ட 37வது போலீஸ் மாதிபராக இவர் வரலாற்றில் இடம்பெறுவதை நாங்கள் விரும்பவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். பிரியந்த வீரசூரிய அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இது பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இது ஒரு கொலை அச்சுறுத்தல் தான். கொல்லப்படலாம், மக்களால் துன்புறுத்தி கொள்ளப்படலாம், இல்லை மக்களால் அடித்துக் கொள்ளப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையோ விடுறாரோ அல்லது ஒரு மிரட்டும் தொனியில் கதைக்கின்றாரோ என்ற அடிப்படையில் விசாரணை நடைபெற்றிருந்தது. கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். கைது நடந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் பெரும்பாலும் இந்த ராஜபக்ச குழாமினர் சார்பாக நடக்கின்ற கைதுகள் எல்லாம் அந்த அண்டே பிணையில் விடுவிக்கப்படுறது அல்லது அடுத்த நாள் பிணையில் விடுவிக்கப்படுற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இது எவ்வாறு அமைய போகின்றது, பிணை என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. இது ஒரு மிரட்டல் என்ற அடிப்படையில் தான் வந்திருக்கின்றது. பிணை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலையிலே இந்த வழக்குகள் எல்லாம் நகரப்போன்றன என்பதனை.